அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே கூடி வந்திருக்க நாம் நியமித்தபடி இன்றைய நாள் உபவாச ஜபத்துக்காக காத்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தி ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுக்கு பிரியமானதாய், தேவன் விரும்புகிறதாய் காணப்படும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் இந்த ஒரு மாதம் ஆண்டவரே எங்களை கிருபையாய் நீங்கள் காத்து வந்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக நீங்கள் கிருபை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உன் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் எங்களுடைய முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உண்மையை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாய் கூடியிருக்கிற இந்த வேளையில் எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரே எங்கள் பலனும் அரணும் கோட்டையுமாய் இருந்து இம்மட்டும் எங்களை நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைய நாளும் ஆண்டவரே இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களையும் இந்த இடத்தை மூடி மறைக்கும்படியாக உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்களை தயவாய் எங்களுக்கு ஆண்டவரே மன்னிக்கும்படியாய், நாங்கள் அந்த குறைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமும் உண்மையுமாய் இருக்க தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் தகப்பனே வந்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏற்ற வேளையில் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஒருமித்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களையும் இந்த இடத்தை நீர் வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய், ஆராதனைக்கு விரோதமாய் எந்த தடைகளும் வந்துவிடாதபடிக்கு கர்த்தரே எங்களை காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவியொத்தாசையிலும் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். நேற்று தான் புதிய ஆண்டு தொடங்கின மாதிரி இருக்கு. ஆமேன். ஒரு மாதம் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தார். ஆமேன். இந்த வேளையிலே முதலாவது பாடலாக, இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். ஆமேன். நாம் போற்றும்படியாய், நாம் துதிக்கும்படியாய், நாம் ஆராதிக்கும்படியாய் தேவன் தம்முடைய நாமத்தை அவருடைய பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அவருடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கும் அவருடைய வார்த்தையை அவர் என்ன செய்திருக்கார்? மகிமைப்படுத்தி இருக்கிற தேவன். ஆமேன். கைகளை தட்டி பாடி, எனக்கு இருக்கிற ஆண்டவர் இந்த அன்புள்ள ஆண்டவர். ஆமேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு விக்கிரகமோ அல்லது ஒரு நம்முடைய ஜெபங்களை கேட்டு மௌனமாக இருக்கிற தேவனே அல்ல. ஆமேன். நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமேன். நம்மை நேசிக்கிற தேவன். ஆமேன். நாம் அவரை நேசிக்கிறதுக்கு முன்பே அவர் நம்மை நேசித்தபடியால் நாம் ஜீவிக்கிறோம். ஆமேன். அதை உணர்ந்து கைகளை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். Now
இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரை நம்பிடுவேன்? தெய்வம் நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த தீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே நரும் இயேசுவின் போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீரே என் ஆருயிர்? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அவரை நேசிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து அது புறப்படும். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. அல்லேலூயா. பரலோகத்திலே அங்கு தேவ தூதர்களுடைய சேனை, அதிலும் கூட வித்தியாசமான ஆண்டவருடைய பணியை செய்கிற தேவ தூதர்கள். முதல் நிலை தேவதூதர், இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, பிற்பாடு விசேஷித்த கேருபீன்கள் சேராபீன்கள் என்கின்ற வகையைச் சேர்ந்த தேவதூதர்கள். அவள் எல்லாரும் கூட இந்த கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக உள்ள தேவதூதர்கள். அவருடைய சிங்காசனத்தை தூக்கி சுமந்து செல்வது மற்றும் நெருங்கிய காரியங்களை செய்வதான தேவதூதர்கள். அல்லேலூயா. இப்படி ஓய்வின்றி சேனையின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆண்டவரை அங்கே புகழ்ந்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டுடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரை படைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து, நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்று உணர்ந்து, நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தின் நாமத்தை நன்றி அறிதலோடு கூட ஸ்தோத்தரிக்கும்படியாக மகிமைப்படுத்தும்படியாக உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லி நம்ம அந்த நோக்கத்தை அறிந்து நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய கிருபையாகிய அன்பு நம்மேல் பெறுகிறது. அல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் இது ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஒரு விருந்து என்று நினைக்கணும். எப்படி முகமலர்ச்சியோடு கூட நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு இறுதித்தோடு கூட நம்ம ஒப்பு கொடுத்து விசேஷமாக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நம்மை காத்துக்கொண்டு அவருக்கு உரிய ஜனமாய் பிள்ளைகளாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி
போற்றுதே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட, வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் தூய தலம். சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இந்த காலை ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை நிதானிக்கும் பொழுதுதான் நம்ம எதில் குறையப்பட்டிருக்கிறோம் என்று கண்டுபிடித்து மறுபடியுமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை திருப்பிக் கொள்ள ஏதுவான ஒரு காரியமாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக அது இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்ம வேத வசனத்தை அப்படியே வாசித்து கொண்டு ஓடாமல் நிதானமாய் நிறுத்தி சிந்தித்து, அல்லேலூயா, நம்ம மறுபடியுமாக ஆண்டுடைய வசனத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வரும்படியாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அப்படி இல்லாவிட்டால் நமக்குள்ளே அந்த குறைவானது நிறைவாகாமல் அப்படியே அந்த குறையானது பெருகிக்கொண்டே போகிற ஒரு காரியமாய் காணப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 65:2, 66:18 2 வசனங்களை ஒரே பக்கத்தில் இருக்கு, வாசிக்கலாம். சங்கீதம் 65:2, 66:18. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வாசிங்க. 66:18 வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு உபவாச நாள். அல்லேலூயா. பொதுவாக ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அல்லது ஆண்டவருடைய சித்தம் நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை குலைத்து போடுவதாக இருக்கும். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளிலே, எதிரான காரியங்களிலே இதை மேற்கொள்ள என்னால் முடியாது, ஆனால் என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் உண்டில்லை. அல்லேலூயா. அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர் என்கின்ற விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மையான காரியம், அதை மாறுதல் இல்லை. ஆனால் வேதத்தில் அங்கு என்ன போடப்பட்டிருக்கிறது? 66 அதிகாரம் 18 வசனத்தில் அதே கிட்டத்தட்ட அடுத்த பக்கத்தில் இருக்குது. ஒரே பார்க்க முடியும் ஒரே வேளையில். அல்லேலூயா. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அப்படி ஜெபத்தை கேட்கவில்லை என்றால் அதுக்கு நான் தான் காரணமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு காத்திருத்தல் என்கிற ஒரு காரியமும் வேதத்தில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு உடனே கொடுப்பதில்ல, நம்ம காத்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து அநேக முறை நம்ம பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் நம்பிக்கையாக இருப்பான், அவரை துதிப்பான், ஜெபிப்பான், விசுவாச அறிக்கை செய்வான். அல்லேலூயா. இப்படி கர்த்தருக்குள், கர்த்தருடைய வார்த்தைக்குள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அந்த பொறுமையானது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்மை குறித்து நமக்கு தெரியும், நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறதா இல்லையா. அல்லேலூயா. எது அக்கிரம சிந்தை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த சிந்தையும் அங்கே ஆண்டவர் அறிவிக்கிறதான சிந்தையாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளே காணப்படும் என்றால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு மேலே மிகுந்த இரக்கம் உள்ளவர், நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறவர். அநேக வழியில் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய இரக்கத்தினாலே அநேக காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. நாம் இன்னும் திருந்த வேண்டிய நம்முடைய சிந்தனைகளை, அல்லேலூயா, சிந்தனை என்றாலே அது ஆத்மாவை குறிக்கிறது. நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு முக்கியமாய் தெரிய வேண்டிய ஒன்று, வானத்தையும் பூமியையும் படைத்த என் ஆண்டவர் என்னுடைய மனதின் சிந்தனையை அறிய வல்லவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த சத்தியம் தெரியல அப்படின்னா இதை ஒழுங்காக செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானலே, குறிப்பாக ரோமர் 1 அதிகாரத்தில் பார்க்குறோம், என்றைக்கு ஆண்டவரை ஒரு மனிதன் மகிமைப்படுத்த தயாராக இல்லையோ, அதுக்கு சிந்திக்கவில்லையோ, அவனுக்குள்ள அசுத்த சிந்தனை வரும். என்னைக்கு ஒரு மனுஷன் பைபிளை திறந்து ஆண்டவரை தேடலையோ அவனுக்குள்ள அசுத்த சிந்தனை வரும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தால் முடியாது. ஆகவே இதற்கென்று ஜெபிக்காவிட்டால், பரிசுத்தாவின் வல்லமையை பெறாவிட்டால், அல்லேலூயா, அவனையும் கூட இந்த அசுத்த சிந்தனையில் மேற்கொள்ளும். ஆகவே 3 விதமான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, ஹல்லேலூயா, நம்முடைய ஜெபங்கள் கேட்கும்படிக்கு, நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் காணப்படும்படி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் வைத்த பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, நம்ம காணப்படுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம காணப்பட்டு பரிசுத்தமாய் காணப்பட்டு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆகவே
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் நம்மிடத்தில் உள்ள நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. இன்றைக்கி கண்ணின் இச்சை நம்மை கெடுக்கிறதா இருக்கும் என்றால் அல்லேலூயா நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. நம்ம இப்படியாக பிசாசின் தந்திரம் நம்மை பரிசுத்தமாய் பண்ணாதபடிக்கு நம்முடைய மனதை பல்வேறு காரியங்களை அலைக்கழிக்கிற ஒரு காரியம் நிச்சயமாய் அங்கு ஆண்டவர் நமக்காக பதில் கொடுக்கக்கூடாதபடி தடையாக இருக்கிறபடிக்கு நம்மை சிந்தித்து இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கூட வாயிலை திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் என்கின்ற உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்குறீங்க தகப்பனே. ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தை பார்க்க வல்லவர், எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை அறிய வல்லவர். அல்லேலூயா. பாதாளமும் நரகமும் உம்முடைய பார்வைக்கு பிரத்யட்சமாக இருக்கிறது போல ஹல்லேலூயா எந்த மனுஷனுடைய உள்ளமும் மனசும் சிந்தனைகளும் வெளியரங்கமாய் உமக்கு முன்பாக இருக்கிறது என்றபடி ஆண்டவரே, எங்களுடைய மனதின் சிந்தனை எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் தகப்பனே. ஆனால் தகப்பனே, இந்த காரியத்தில் எந்த விதத்திலாவது உமக்கு பிரியமில்லாத சிந்தனை இருக்கும் என்றால், எங்கள் ஆத்மா அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவரே விழுந்து கிடக்கும் என்றால் நீங்கள் எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது எங்கள் ஜெபத்துக்கு தடை என்று நாங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விசுவாசித்து அது தடையாக இருக்கும் என்றால் அதை எடுத்து போகிறதுக்கு தானே விசுவாசத்தை, வல்லமையை, சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீண்ட நாள் காத்திருக்கிற காரியத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ஒரு சத்தியத்தையும் நாங்கள் அறிந்துள்ளாக எங்களை பரிசுத்த பலியாய் உமக்கென்று ஒப்பு கொடுத்த பிள்ளைக காணப்படும்படி நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளம், எங்களுடைய சிந்தனையின் பிறப்பிடம் நீர் விரும்பி வசிக்கும் இடமாக நாங்கள் உம்முடைய சத்தியத்தை அன்போடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு கைக்கொள்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் விரும்பும் ஆலயத்தை கட்டின பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு பரிசுத்தமாய் வாழவும், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழவும், உம்முடைய வல்லமைகளையும் ஆண்டவரே உம்முடைய பதிலையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைக நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். குறைவெல்லாம் நிறைவேற்றுகிற கிறிஸ்து இயேசுவின் மகிமை, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கிடமும் மகிமையும் உண்டதாக. இந்த நாள் நமக்கு மாதத்தின் கடைசி வாரம். ஆகவே உபவாச ஜெப நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆராதிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 106, 9, 12 வசனங்களில் எப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஜனங்கள் அங்கு எகிப்து தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையிலே ஆண்டவர் தாம் சொன்னபடியே, வாக்குரைத்தபடியே ஹல்லேலூயா மோசேயை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக தம்முடைய ஜனங்களை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேளையில் அங்கு என்ன நிலைமை இருக்கிறது என்று பார்த்தோமென்றால், அவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை போகவிட்ட எகிப்தின் ராஜாவும் அவருடைய படைகளும் ஹல்லேலூயா அவளை தொடர்ந்து வந்தார்கள் என்று பார்த்தோம். அப்படி தொடர்ந்து வரும்போது அவளை பார்த்த எகிப்தின் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மிகவும் பயந்தார்கள். அல்லையா, உண்மைதானே? பின்னால் படைவீரர்கள் துரத்தி வந்தால் அது எவ்வளவு, அதுவும் கூட இவங்க தேசத்தை விட்டு போகிறாங்க, அவங்களை பிடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வரும்போது அது ஜனங்களை மிகவும் பயமுறுத்தியது. அவர் மோசையை பார்த்து கேட்டார்கள், எங்களுக்கு சாகிறதுக்கு வர இடம் இல்லைன்னா இங்கே இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க என்று கேட்டு ஹல்லேலூயா மிகவும் மனமடியாக போயிட்டாங்க. ஆனாலும் கூட அவள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது அவருடைய வார்த்தைகளை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்தது. ஆகவே பிரியமானவர்களே, முன்னால் செங்கடல், பின்னால் படைகள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். அல்லேலூயா. என்றால் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மீட்பர், இரட்சகர். எல்லா விதமான காரியத்திலிருந்தும், இக்கட்டு, நெருக்கம், கண்ணீர், வேதனையிலிருந்தும் நம்மை மீட்டு மறுபடியும் மேற்கொள்ளாதபடி ரட்சிக்க வல்லவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. அப்படியே நாமம் மீட்பர், இரட்சகர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுத்து செங்கடலை ரெண்டாக பிளந்து ஆண்டுடைய ஜனங்கள் அந்த கடலை வழியாக சிவந்த சமுத்திரத்தை கடக்கவும், ஹல்லேலூயா, எதிரிகள் எல்லாரும் கூட அந்த கடலிலே மூழ்கடிக்கப்படுவதற்கான பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. எதிரிகள் பெரிய ஆட்கள், ஹல்லேலூயா. ஆனாலும் கூட தெய்வ வல்லமை அவளை மேற்கொள்ளும்படியாய் பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா விதமான மகிமைக்கும் காரணவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கும் சேனைகளின் கர்த்தராகிய ஹல்லேலூயா ராஜா பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரையும் அவருடைய வல்லமையும் நாம் நினைத்து, அவருடைய இரக்கத்தையும் நினைத்து நம்மை காப்பாற்றுகிறவர், போஷிக்கிறவர், முதிர் வயது மட்டிலும் ஹல்லேலூயா மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவர், கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அவரை பின்பற்றும்படி நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், ஞானஸ்நான உடன்படுத்தப்பட்டோம் என்றால், கிறிஸ்து இயேசுவை எப்பொழுதும் பின்பற்றும்படி உடன்படுவோம் என்றால், உடன்படிக்கை செய்வோம் என்றால், அவரை நம்மை கரம் பிடித்து நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து பலப்படுத்தி சாயம் பண்ணி ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான
ஹalleluya. மகா பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவரை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அவரோ பிதாவாகிய தேவனோ கிறிஸ்து இயேசு மூலமாய் தன்னை வெளிப்படுத்த சித்தமானார். இயேசு கிறிஸ்து என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து திருவுளம் பற்றினார். இவர் மூலமாய் ரட்சிப்பு, உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய் ஏற்படுத்தப்பட்டவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவருமான மேசியாவாகிய கர்த்தர், காரண கர்த்தர், எல்லாம் உண்டாவதற்கு உரியதான காரண கர்த்தர் இவர். ஹalleluya. இவருடைய வார்த்தைகளை கேட்டு நடவுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஹalleluya. அவர் யாருக்காக வந்தாரோ அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹalleluya. அவரை அறியாத ஜனங்கள் அவரை அறியும்படியாக, புரியும்படியாக, ஏற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பலத்த கிரியையினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே, கிருபை பொருந்திய வார்த்தையினாலே உலக மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி ஹalleluya மெய்யான தெய்வமாக தன்னை உறுதிப்படுத்தி ஹalleluya இன்றைக்கும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிற நல்ல தெய்வமாய், நாம் கூப்பிடும் போதெல்லாம் பதில் கொடுக்கிற நல்ல தெய்வமாய், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லும்படியான ஒரு கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வமாய் இருக்கிற அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பர்வதத்திலே ஓயாமல் அவரை மகிமைப்படுத்துகிற ஹalleluya தேவதூதர் கூட்டம், கேருபீன்கள், செராபீன்கள், 24 மூப்பர்கள், ஹalleluya 4 ஜீவன்கள் என்று சொல்லி பர்வதத்தின் மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி அந்த மகிமைக்கு நம்மை அழைத்தவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோம் என்று உணரும்படியான உணர்வின் ஆவிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து எங்களுடைய மனது ஆண்டவரே வீண் சிதறிலே விழாதபடிக்கு, கவலையிலே விழுந்து கிடக்காதபடிக்கு, இச்சையிலே விழுந்து கிடக்காதபடிக்கு உம்முடைய கரம் பிடித்து எங்களை தூக்கி எடுத்து கல்மலையாக இயேசு கிறிஸ்து மேல அவருடைய வார்த்தை மேல நிறுத்தி எங்களை உம்முடைய ஜனங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகள் என்றும் உமக்கு உரியர்கள் என்று சொல்லும்படியாக அல்லேலூயா உம்மை பின்பற்றும்படி வாக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த உடன்படிக்கை செய்கிற யாவரும் உம்முடைய ஜனங்கள் உமக்கு உரியவர்கள் அல்லேலூயா என்ற நியமத்தை ஏற்படுத்தி நாங்கள் உமக்கு உரிய ஜனங்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனங்களாக எங்களை ஏற்படுத்தினீரே. எவ்வளவு பெரிய சாக்கியம் தகப்பனே. அப்படி ஏற்படுத்தப்பட்ட பிள்ளைங்க நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணீங்களே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பின் வார்த்தையை உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக எங்களை ஏற்படுத்தின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பலம் கொள்ளும்படி ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறி உலகெங்கும் எங்கள் மூலமாக ஊழியக்காரராக ரட்சிப்பின் வழி இதுவே, பாவ மன்னிப்பின் வழியே என்று சொல்லி எல்லா மனிதரும் மொத்தத்தில் மடந்துரும்படியாக பாவ மன்னிப்பை பெற்றும்படி ஜனமாய் மாறும்படியாக எங்களை ஏற்படுத்தினீரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கேட்டு பதில் கொடுக்கிற அதிசய அற்புதத்தை செய்கிற ஹல்லேலூயா உம்முடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக, வல்லமைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, கல்லாட விழவில்லை
தகப்பனே, நீங்க இன்றைக்கும் என்றைக்கும் வல்லவர். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமல்ல. எங்கள் நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல. நாங்கள் எங்கள் அறிவுக்கு உட்பட்டு நாங்கள் அறிந்ததை வைத்து சிந்திக்கிறோம். நீரோ அதற்கு மேற்பட்டவர் தகப்பனே. உம்முடைய வல்லமையை, உம்முடைய நினைவுகளை எங்களால் அநேக வழியில் அறிய முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது உடைய வல்லமை கடந்து வந்து பிசாசின் எல்லா அந்தார கிரியைகளையும், எதிரான எல்லா காரியங்களையும், எதிரானவர்களையும் அல்லேலூயா மாற்றுகின்ற உடைய வல்லமை. அல்லேலூயா. ராஜாக்களின் இருதயத்தை தெற்கத்தி வெள்ளத்தை போல திருப்புகிற உடைய வல்லமை. உடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது தகப்பனே. அல்லேலூயா. பிசாசின் எந்த வல்லமையும் நமக்கு எதிராக நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சபை மக்களுக்கு விரோதமான சிந்தனை கொண்டிருக்கிற பிசாசின் எல்லா வல்லமைகளும் யார் மூலமாய் செயல்படுகிறதோ அவள் எல்லாரும் அவள் பட்சத்தில் வரும்படியாக, எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் திறக்கும்படியாக உடைய வல்லமை கடந்து வருவதாக. புயல் ஓயிட்டும் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்பொழுதே ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைக்கு விரோதமாய் கிரியிற எதிரான எல்லா வல்லமைகளையும் அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தினோம். ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. புயல் ஓய்ந்த அமைதியான விடுதலை, புது பாடலை பாடும்படியான ஒரு மகிமையான வேலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதிரான காரியங்கள் தகப்பனே, வியாதிகள், பலகீனங்கள் தகப்பனே, ஹல்லேலூயா, எதிரான வார்த்தைகள், வேலை சொத்திலே காணப்படுகிற எதிரான எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா விடுதலை தருகின்ற நம்முடைய வல்லமை, பூரண விடுதலை, மெய் சமாதானம், மெய் சந்தோஷத்தை நம்முடைய நாமத்தின் நிமித்தம் கொடுத்து ஹல்லேலூயா நான் உம்மை ஆராதிக்கிற ஜனம் என்று சொல்லி மேன்மை பரட்டும்படியாக மீட்பர் ரட்சகர் என்கிற நாமத்தின் நிமித்தம் மீட்டு ரட்சிக்கிற விடுதலை கொடுக்கிற நம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படுகிறார்களோ, கண்ணீருடையாலோ, எல்லாவற்றிலும் நம்முடைய மகிமை கடந்து வருவதாக. எங்கள் ஜபத்தை கேட்டீங்க ஆண்டவரே, இறங்கினீங்க ஆண்டவரே, மன்னித்தீங்க, மறந்தீங்க, உதவினீங்க. உடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கணும் தாப்பனே. உம்மை துதிக்கிற பிள்ளைகளை எப்பொழுது எங்களை மாற்றுங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, குடும்பம் எடுக்கிற பிள்ளைகளாக, உண்மையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வல்லமையை மாத்திரம் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக ஹல்லேலூயா வெற்றியை ஜெயத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கட்டும். துதி மகிமை எல்லாவற்றையும் இங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆலய ஆராதனை காலையில் ஒவ்வொரு வாரமும் காலையில் 9:30க்கும் மாலை ஆராதனை 5 மணிக்கும் நடைபெறும். தயவுசெய்து நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஆலய ஆராதனைக்கு போகாதவங்க என்றால் தயவுசெய்து ஆலய ஆராதனைக்கு கூட்டுவாங்க. இந்த நாட்களிலே போன வாரமும் சரி, பொதுவாக அநேக பேர் இந்த குளிர் அதிகமாக இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டதுனால அநேகர் போனாரும் வரல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் மாற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து வேதாகம கிளறி பாடங்கள் மாலையிலே நடைபெறும். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பேர் படிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து விசேஷமாக அவங்க அந்த அதிகார ஆராய்ச்சி செய்ய படிச்சிருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஆனால் நீங்கள் டவுட்லாம் கேளுங்க, உங்களுக்கு சரி செய்யும்படியான ஆலோசனையை கொடுப்போம். அது குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்படியாக நீங்கள் வேதாகமம் ஃபுல்லாக ஆராய்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. அதே போல் 7:20க்கெலாம் நீங்கள் கிளாஸில் உட்காரணும், அங்கே டெஸ்ட் எழுதணும். இப்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து விசேஷமாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு வேத ஆராய்ச்சி நடைபெறுகிறது ஜூமில்.
பல முறை சொல்லியும் ஒரு 50 பேருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. அல்லேலூயா. தயவு செய்து கிடைக்கின்ற இந்த நல்ல நாட்களில் ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேட காலமாக இருக்கிறது என்று சொன்னபடி ஆண்டவர் நல்ல காலங்களை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. டெக்னாலஜி நமக்கு உதவியாக இருக்கிறது விசேஷமாய். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் மைக்கையும் ஆஃப் பண்ணிடலாம், உங்கள் கேமராவையும் ஆஃப் பண்ணிடலாம், உங்கள் வேலையை செய்து கொண்டே கூட கேட்கலாம். அல்லேலூயா. உழவு சொல்லியும் ஒரு முறையாக வந்து பாருங்கன்னு சொல்லியும் மக்களை வரக்க ரெடியாக இல்லை. நிறைய பேர் வரக்க ரெடியாக இல்லை. அப்படிலாம் இருக்காங்க. அல்லேலூயா. நான் மறுபடியும் அவருடைய சொல்ல ஒரு பெரிய ஆவிக்குரிய விருந்து. ஏன்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரைக்கும் ஒரே நாளில் கவர் பண்ணுகிற ஒரு நமக்கு தெரியும், அநேக வசனங்கள் தெரியும். ஆனால் அந்த மொத்தமாக அப்படி கேட்பது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய இதில் நமக்கு இன்னும் உற்சாகம் கொடுக்குறதா இருக்கும். ஆகவே பிரயோஜனப்படுத்தி கொடுங்க. குறிப்பாக இந்த நாட்களில் 1 தெசலோனிக்கேயர் போடுங்க பிரதர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை, எப்படி ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒரு மனுஷன் ஆண்டுடைய வருகையை காத்து கொள்ள வேண்டும், குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்வது, காத்துக்கொள்வது? அப்படி இல்லாவிட்டால் ஆண்டுடைய வருகையை கைவிடப்படுவோம் என்றால் அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கும். இரத்த சாட்சியை மற்ற நன்றி நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவேளை நம்முடைய மரணம் முன்னாளாக இருந்தால் கூட கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளே காணப்படும்படி நம்மை உறுதி செய்து கொள்வது மிக மிக அவசியம். அதை எப்படி செய்வது? அல்ல சபையில் போதிக்கிறோம், நல்லது. அது இன்னும் குறிப்பாக அதை குறித்து நம்ம பேசுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து ஒரு நோட்டை எடுத்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்து உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனவே தான் இந்த நாளிலே கூட ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து இந்த நல்ல செய்தியாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து தேடும் பொழுது அங்கே எல்லாவற்றையும் அந்த சத்தியங்களை ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் குற்றம் இல்லாமல் காத்துக்கொள்கிறது என்கிற காரியத்தை நாம் எளிதாக நிறைவேற்ற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெப உண்டு. இரவு 7 முதல் 8 மணி வரைக்கும் குறிப்பாக ஊழியங்களுக்காக, உலகெங்கும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக, சபை ஊழியங்களுக்காக, சபையின் தனிப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு இதை குறித்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் பாஸ்டர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம், அல்லது தாளில் எழுதி கொடுக்கலாம். தயவுசெய்து எழுதி கொடுக்கும்போது உங்கள் பேர், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க. ஏனென்றால் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் என்றால் அது என்ன நிலைமையில் இருக்குது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஆகவே அதற்கென்று விசுவாசத்தோடு கூட நீங்களும் ஜெபிங்க, நம்மளும் நமக்காக சபை மக்களும் ஜெபிக்கிற ஒரு காரியம் தேவனுடைய இரக்கத்தையும் விடுதலையும் சீக்கிரமாய் கொண்டு வரும்படியாக கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வருகிறார். ஆகவே இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே ட்ரூத் யூனிவர்சிட்டி மூலமாக வெளிப்படுத்தல் ஆராய்ச்சி புத்தகம் வெளியிடப்பட்டது. சபையில் ஏற்கனவே அல்லேலூயா கொடுக்கப்பட்ட புத்தகம் ஒரு 15 வருஷம் முன்னால் எழுதப்பட்ட புக்கு. திருப்பி எழுதணும்னு பார்த்துட்ருக்கேன். நேரங்கள் காலங்கள் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆண்டு கொடுப்பாராக. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின ஆராய்ச்சி புத்தகமானது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டுடைய வருகை குறித்து எந்தெந்த வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதையும் சேர்த்து ப்ளஸ் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் ஒவ்வொரு வசனமாக ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே இதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்துக்காக வாங்க. இது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. புரியாத காரியங்கள்லாம் நமக்கு புரியும்படியாக இந்த நாட்களிலே ஆவியானவர் கிருபை செய்கிறார். ஆகவே இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் 1000 ரூபாய். அல்லேலூயா. எப்போவுமே இது லிமிட்டட் காப்பி தான் போடுவாங்க. நீங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய பேரை தயவுசெய்து பாஸ்டர் ஜெனிஸ்டரை கொடுங்க. அதற்கான தொகையும் 1000 ரூபா என்பதற்கான தொகையும் நீங்கள் கொடுங்க. அல்லேலூயா. ஒரு இப்போ 25 ரியாலோட கூடி போச்சு. அட்லீஸ்ட் ஒரு 26 ரியாலாவது கொடுங்க. அல்லேலூயா. உங்களை போஸ்டல் சார்ஜும் சேர்ந்து ஒரு 27 ரியால் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். 27 சரியாக வருமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே 30 ரியாலாக கொடுத்தா நல்லது. அல்லேலூயா. என்றால் போஸ்டல் செலவு வேறு இருக்குது. போஸ்டல் செலவு இலவசம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தால் போஸ்டல் செலவு கூட ஆகுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு 27 ரியால் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்.
ஆகவே இந்த 27 ரியால் நீங்கள் பாஸ்டர் ஜெனிஸ்டரை நீங்கள் கொடுத்து உங்கள் பேரை சொல்லி உங்களுடைய வீட்டு அட்ரஸையும் நீங்கள் கொடுக்கணும். ஊரில் உங்கள் வீட்டு அட்ரஸ் இங்கே கொண்டு வர முடியாது, இங்கே அனுப்ப முடியாது. ஆகவே ஊரில் உங்கள் வீட்டு அட்ரஸையும் நீங்கள் எழுதி கொடுங்க. இந்த காரியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதே போல் இன்றைக்கு போன வாரம் சொன்னபடியே நமக்கு ஒவ்வொரு வாரம் கடைசிலையும் நமக்கு 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம். அல்லேலூயா. குறிப்பாக ஆலய கட்டுமானத்திற்காக 24 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம். எந்தெந்த நேரத்துக்கு நீங்கள் ஜெபிப்பீங்க என்று சொல்லி உங்களுடைய பேரையும் இந்த நேரத்துக்கு பக்கத்தில் எழுதுனீங்கன்னா அது அதை செயல்படுத்துங்க. அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அடுத்த மாத ஜெப கூடுகை 3ஆம் தேதி. அல்லேலூயா. ஆங்கிலிக்கன் சென்டரில் ஹெப்ரான் ஹால் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது. ஹெப்ரான் ஹால் மேலே இருக்குது. அதில் 3ஆம் தேதி இரவு 7:30 மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜெப கூடுகை உண்டு. ஆகவே அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆகவே சங்கிலி தொடர் ஜெபத்தில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 20 முதல் சனிக்கிழமை இரவு வரைக்கான ஜெப வேலை உண்டு. எந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் கிடைக்குமோ ஒரு மணி நேரமாவது ஜெபிப்பதற்கு உங்கள் பேரை எழுதிக்கொள்ளுங்க. ஆலயத்துக்காக மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்காக, சபை மக்களுக்காக, உலக மக்களுக்காக, உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக இப்படி நம்முடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வரும் நாளிலே உங்களுக்கான ஜெப குறிப்புகள் இன்னும் கூடுதலாக அதை எழுதி தரப்படும். கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஆண்டவருக்கு இஷ்டமானால் இந்த தேசத்தில் அரபிக் லாங்குவேஜ் இலவசமாக படிப்பதற்கு மினிஸ்ட்ரி மூலமாக உள்ள காரியங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த குரூப்பில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அரபிக் மொழியை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு தேசத்துலையும் அந்த தேசத்தின் மொழியை கற்றுக்கொள்வது என்றைக்குமே நமக்கு ஒரு நல்லது, ஒரு அட்வான்டேஜ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அரபி லாங்குவேஜ் தெரிஞ்சு நம்ம பேசுவது நமக்கு எந்த இடத்துலையும் கூட ஒரு மதிப்பு, ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் இந்த தேச மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கும் என்றால் இந்த இலவசமான அரபிக் படிப்பில் நீங்கள் சேர்ந்து படிங்க. ஆண்டு இன்றைக்கும் நாளைக்கும் கூட நான் போஸ்டிங்கில் போடுறேன். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல் தொடர்ந்து வேலையில் பிரச்சனை இருக்கிற ஆட்கள் இந்த ஏற்கனவே சொன்னபடி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்டுக்கு போய் அதில் பதிய வேண்டும். அதுக்கு அப்படி பதிஞ்சால் தான் அரசாங்கம் நமக்கு உதவியான காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கவங்க தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபையும் இறக்கம் செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பு இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் முன்னால் உங்களுக்கு தாளில் எழுதி இப்போ கொடுங்க. உங்களுக்கான ஜெப வேளையில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை பாடலாம். அல்லேலூயா. நாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் நாமத்தினாலே. சேனைகள்
எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக ஜெபம். அல்லேலூயா. ஆலைவர் ஜெபம்ங்க. சோஸ்தரிக்கிற ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக செய்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பொழுது கூட எடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதிகமாய் கொடுக்க முடியாத மக்கள் ஆண்டவரே, வருகிற நாட்களில் அதிகமாய் கொடுக்க நீர் உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே செய்தி வேலைக்காக கூட ஜெபிக்கிறோம். மூடி வரைத்து ஆண்டவரை வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்டு நாங்கள் கடந்து செல்லாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு உணர்வடைய நீரானவரை ஒருவரையும் ஆண்டவரை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மீதான சமயம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை மீட்டுக்கொண்ட மேலான கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த உபவாச நாளை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு தடை இருக்குமென்றால் அவைகளை மன்னித்து உணர்த்தி காட்டி உம்முடைய வார்த்தைக்கு நேராக உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு அறிவு, புத்தி, ஞானம், விவேகம், உணர்வின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைக்காக மாத்திரமல்ல, உம்முடைய சித்தத்திற்காக, உலக மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, உலக மக்களின் நன்மைக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிற, உபத்திரவப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நாங்கள் செபிக்க, பரிந்து பேச, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேச விண்ணப்பம் பண்ண ஆவியானவர் ஜபத்தின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புங்க. இந்த செய்திகளை ஆசீர்வதித்தாங்க. நீங்கள் பேசுங்க, அடியனை மூடி மறுத்துக்கொள்ளுங்க. உடைய பிரசன்னமும் மகிமையும் தொடர்ந்து இந்த இடத்தையும் எங்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆவி, ஆத்மா, சரத்தை குறித்து இருக்கிற 20 நிமிஷத்தில் குறைந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து அதை குறித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை வேதத்தின் வசனத்தை கொண்டு நமக்கு புரிய வைப்பாராக. அல்லேலூயா. பெரிய கஷ்டமான காரியம். 20 நிமிஷத்தில் ஒரு ஆத்மாவுக்கு 7 நிமிஷம், ஆவிக்கு 7 நிமிஷம்லாம் 21 நிமிஷத்துலே டைம் இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரியமானல, இந்த எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியும் வேதம் இப்படியாக பிரிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று பிரிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியணும், புரியணும், விளங்கணும். அதை எப்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக அதை கொண்டு வருவது என்று தெரிய வேண்டும். அல்லேலூயா. அதை எப்படி நாம் அல்ல, ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுப்பது என்கிற ஒரு காரியத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து புரிந்து செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. குறிப்பாக பைபிள் காலேஜில் இது குறித்து அதிகமாக படிப்போம். சபையில் அப்பப்போ சொல்கிற காரியங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது குறித்து ரொம்ப நாளைக்கு முன்னாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் கூட மறுபடியுமாக இந்த நாட்களிலே ஆண்டுடைய வருகையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை எப்படி பரிசுத்தமாக குற்றம் இல்லாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் இல்லாதபடிக்கு, எந்த விதத்திலும் அசுத்தப்பட்டு விடாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் சடுதியாய் நடைபெற போகிற அந்த காரியத்தில் எப்பொழுதும் தயாராக இருக்கும்படியான ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படி இந்த நாளிலே நம்ம வியாழக்கிழமை மாத்திரல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் பிரியமானவர்களே, முதல்ல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கு பிறகான விளக்கங்களை பார்ப்போம். இன்றைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஆனால் கூட இன்றைக்கு புரிகிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தில் நடத்துவாராக. அல்லேலூயா.
அதுக்கு வசன ஆதாரத்தை வாசித்து செல்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். அதையும் தொடர்ந்து பண்ணி பார்க்க முடியாது, வருகிற நாட்களிலே பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆவி ஆத்மா சரீரம் என்று பிரிக்கும் பொழுது ஆத்மா என்றால் என்ன என்று பார்க்கும்போது, அல்லேலூயா, ஒரு மனுஷனுடைய சிந்தனை, அவனுடைய மனசு தான் ஆத்மா. அல்லேலூயா. அப்போது நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனை நமக்கு தெரியும், நம்முடைய ஆத்மாவை பற்றி நமக்கு தெரியும். அல்லேலூயா. அதில் நாம் முக்கியமாக விளங்கி கொள்ள வேண்டிய சத்தியம், நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அறிய வல்லவர். கவிச்செல்ல சொல்லாமா? அல்லேலூயா. சரி, அடுத்தது ஆவினா என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகிச்சுங்க, ஆவினா உயிர் ஜீவன் என்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படலை. ஆவி என்றால் ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது நம்மை இயக்குகிற காரணிகள், இயக்குகிற ஒரு சக்தி. அல்லேலூயா. அப்போது எதனால் நாம் இயக்கப்படுகிறோம்? நம்முடைய ஆர்வத்தை கொண்டு நம்ம இயக்கப்படுகிறோம், அப்படி தானே? நமக்கு எது ஆர்வமாக இருக்குமோ அதை குறித்து அதிகமாக சிந்திப்போம், அதன்படி இயக்கப்படுவோம். அல்லேலூயா. இதுக்கான எல்லா வசனங்களும் தாரேன், நான் தொடர்ந்து தாரேன். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய ஆவி எப்படிப்பட்டது. அல்லேலூயா. இப்போ நிறையா ஆவிகளை குறித்து நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும், ஆவியை எப்படி நிதானிப்பது என்று உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. எப்படி இயக்கப்படுகிறோம், எப்படி நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்று இதை குறித்து நமக்கு தெரியும். அல்லேலூயா. குறிப்பாக நம்முடைய ஆவியை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இப்படி பலவிதமான ஆவிகள் நம்ம ஒரு மனுஷனை இயக்கக்கூடும். இதெல்லாம் வேதத்தில் இருக்குது. அதை வச்சு நம்ம நிதானிக்க முடியும், நம்முடைய ஆவியை நிதானிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தேவை நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இயக்குவது நாம இருக்கக்கூடாது, நம்முடைய சுயமாக இருக்கக்கூடாது, நம்முடைய ஆசைச்சிகளாக இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இயக்குவார்னா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு நம்ம இயக்குவார். அல்லேலூயா. இதான் வித்தியாசம். குறிப்பாக அநேக ஆவிகளை குறித்து நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எந்தெந்த ஆவிகள்லாம் ஒரு மனுஷனை இயக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்று, உற்சாகத்தின் ஆவி. என்ன ஆவி? நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்து விடுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று, அடுத்தது ரெண்டாவது, பொய்யின் ஆவி. ஒரு மனுஷனை என்ன இயக்குது? பொய் இயக்குது. அல்லேலூயா. வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய் சொல்லி நான் எந்த இடத்துலையும் சமாளிச்சிடுவேன், எந்த ஆளையும் ஜெயிச்சிடுவேன் என்கிற ஆட்களாக அந்த எண்ணத்தோடு இருக்கிற ஆவி. அல்லேலூயா. அடுத்ததாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம் ஜபத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் என்று உணர்ந்த பிற்பாடு ஆண்டவர் தான் எல்லாம், அவருடைய வல்லமை தான் எல்லாம், அவரால் தான் முடியும் என்கிற ஒரு உணர்வு வந்த பிற்பாடு நாம் சிறிய காரியத்திற்கும் பெரிய காரியத்திற்கும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம், ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். அதில் கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் கூட நான் ஜெபிப்பேன், என் ஆண்டவர் கேட்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நான் பரிசுத்தத்தோடு கூட வாழ ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாய் காணப்பட்டு நான் ஜெபிப்பேன், என் ஆண்டு நிச்சயமாக ஜெபத்தை கேட்பாருங்கிற விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது ஜபத்தின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நல்லா ஈக்கப்படுகிற ஒரு மனுஷியாக மாறுவாங்க. அல்லேலூயா. ஒரே ஆவி தான் ஒரு அளவுக்கு கிடையாது, பல்வேறு ஆவியின் காரியங்கள் ஒரு மனுஷனை சேர்ந்து இயக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆவிகள் எல்லாம் வேத வசனத்துக்கு உட்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயக்குகிற ஒரு மனுஷியாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. பயத்தின் ஆவி. அல்லேலூயா. எடுத்தாலும் பயமாக இருக்குது. அல்லேலூயா. பயத்தின் ஆவி. கடந்த நாட்களில் அப்படி பயத்தின் ஆவியோடு கூட வேறு ஹல்லேலூயா வேறு மதத்திலிருந்து வந்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி விசுவாசிக்கும்படி சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. பயமெல்லாம் ஆண்டு மாற கிருபை செய்தார். அவனுக்கு சத்தியம் தெரிஞ்ச பிற்பாடு மரணத்தை குறித்த பயம் நீங்கி விட்டது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, மரித்தாலும் உயிரோடு எழும்பப்படும்படியான ஒரு வாழ்க்கையை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் போவேன், பரதேசுக்கு நான் போவேன், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டால் நான் போவேன் என்கிற சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மரண பயம் போய்விட்டது. அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் உண்டு,
ஆனால் ஆண்டுடைய பிள்ளைங்க நமக்கு மரித்தாலும் போக வேண்டிய இடம் எது, போகக்கூடிய இடம் எது, அதுக்குரிய தகுதி என்ன, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அல்லேலூயா. மரித்த லாசரு ஐஸ்வர்யவான் காரியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியம், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற அல்லேலூயா அவர்கள் அங்கு பரதீசு என்று சொல்லக்கூடிய பாதாள பரதீசு, பாதாளத்திலே நரகம், பாதாளம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அங்கு பார்க்கும்படியான ஒரு இடத்துல அங்கு பரதீசு என்று சொல்லக்கூடிய ஆத்துமாக்கள் இளைப்பாறக்கூடிய பரதீசுங்கிற ஒரு இடம், ஆபிரகாமின் மடி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கிறது. அங்கே போய் ஆத்துமாக்கள் இளைப்பாறும். அங்கே ஆவி இல்லாதனால எதுவும் செயல்படாது, அங்கே ஆத்துமா அப்படியே ரெஸ்ட் எடுக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தான் முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆகவே மரணம் பயம் இதோட போயிருக்கணும், நமக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதுக்கு பிறகு முறிந்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஆவி? முறிந்த ஆவி. நீதிமொழிகள் 15:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலோ ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். ஓகே. மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். குறிப்பாக தங்களுக்கு வேண்டியவர்களை இழந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அநேகருடைய ஆவி முறிந்து போகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய சபையில் நடக்காதபடி ஆண்டவர் நம்மை, நம்முடைய குடும்பத்தினர் யாவரையும் வேலையடைத்து பாதுகாப்பாராய. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணது உண்டு. ஆண்டவரே, நான் யோபு அல்ல, என்னுடைய சபை மக்கள் அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட காரியம்லாம் எங்களுக்கு வேண்டாம், சுவாரெலாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கிருபையும் இறக்கமும் தாங்க, நாங்கள் சந்தோஷமாக நமக்கு என்று ஊழியர் செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட அனுபவங்களாக வந்தது. அதெல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டு இறக்கத்தில் எல்லாம் தாண்டி போக கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபையில் தருவார். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அல்லேலூயா. அவர் லண்டன் போயிருக்கும்போது அங்கே உள்ள அந்த குடும்பத்தில் அந்த 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 சகோதரனுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா 10 வருஷமாக யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது. அல்லேலூயா. முறிந்த ஆவி. டிவி பார்ப்பாங்க, அவ்வளோதான். கொடுத்த சாப்பாடு சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலையில் முறிந்த ஆவி என் நிலைமைக்கு போயிட்டாங்க. இவர் போய் அல்லேலூயா போய் ஆண்டுடைய பாடலை பாட ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு. அல்லேலூயா. அப்போது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த அம்மா மறுபடியும் பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதே போல் சத்தியத்தை சொன்ன பொழுது தொடர்ந்து விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தார்கள். மறுபடியுமாக அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட பொழுது மறுபடியுமாக அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. மறுபடியும் பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமுள்ளே, இதான் ஆவியின் முறிவு எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. இப்படி வராதபடி நமக்கு விசுவாசத்தையும் நல்ல காரியங்களையும் ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்வாராக. அல்லேலூயா. இப்பொழுது ஆவியை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்போ குறிப்பாக நம்ம இயக்குவது நம்முடைய ஆவியாக இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தான் நம்முடைய ஆவி என்று புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டு எங்கே இருக்குது? நம்முடைய ஆவி உற்சாகம் எதில் இருக்குது? எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்குது? எப்படிப்பட்ட கருத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது? அதுதான் நம்ம ஆவி. அல்லேலூயா. நம்ம ஆவி நமக்கு தெரியும். சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம கொடுத்து தான் கணக்கு கொடுக்கணும், வேறு யாரை கொடுத்தும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்போ சாத்தியம்? நம்ம ஆண்டவர் விரும்பி வாசம் பண்ணும் ஆலயமாய் மாற வேண்டும். ஆண்டவருக்கு வீடு கட்டுறது எப்படி? அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் உபதேசங்கள், தீர்க்கதரிசி அப்போஸ்தலருடைய உபதேசங்களாகிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு அல்லேலூயா நாம் ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் இருதயத்தில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எப்படி கட்டுவது? 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் வாசிக்கலாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு
இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு வீட்டை கட்டணும், ஆலயத்தை கட்டணும். எப்படி கட்ட முடியும்? ஆண்டுடைய வார்த்தைகளை ஒன்று விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அன்பால் கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய அன்பை அறிந்து நாம் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அது மேலே ஒரு விசுவாசம் வைத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவரே பார்க்கல நம்ம, அல்லேலூயா. ஆனால் இந்த வேத வசனம் மூலமாக இது ஆண்டுடைய வார்த்தை என்று நம்புகிற ஒரு காரியம் தான் விசுவாசம். விசுவாசம் நம்பிக்கை தான், அல்லேலூயா. அது விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் பழகி பழகி நம்பிக்கையாக அது மாறிவிடும், அல்லேலூயா. பல முறை சொல்லியிருக்கேன், இன்னும் புரியட்ட கேட்டுடுவோம். நம்ம ஆண்டவரை பார்க்கல, ஆனால் ஆண்டவரை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? இந்த வேத வசனம் மூலமாக, வார்த்தை மூலமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்ன எல்லா காரியங்களையும் நம்புகிற நம்பிக்கை தான் விசுவாசம், ஹல்லேலூயா. அப்போது அது நம்பிக்கையாக மாறணும். நம்பிக்கைன்னா என்னது? குறிப்பாக புதிதாக ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு அந்த இடம் தெரியாது. அப்போ நம்ம ஒரு ஆட்டை போய் விசாரிக்கிறோம், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும். அப்போது இந்த இடத்துல நில்லுங்க, உங்களுக்கு இந்த இத்தனை நம்பர் பஸ்ஸு வரும், அது இங்கே போகும், இந்த ஊருக்கு போகும். போகிற வழியில் இத்தனை ஸ்டாப்பு கழித்து இந்த ஊரில் பேரை சொல்லி கேட்டு இறங்கிடலாம், அல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறோம். அப்போ நம்ம போய் அப்படி ஒரு ஊரில் போக வேண்டிய ஊருக்கு நம்ம இறங்கி கொள்கிறோம். நம்ம ரெண்டாவது வந்து திருப்பி மறுபடியும் அந்த ஊருக்கு போனால் நம்ம யாரையும் கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம அனுபவத்தில் கொண்டு வந்துட்டோம், நமக்கு நம்பிக்கை வந்துடுது. நம்ம யாரையும் கேட்க மாட்டோம். மறுபடியும் அந்த பஸ் வருகிற ஸ்டாப்புக்கு போய் அந்த பஸ்ஸை பார்த்து ஏறி நமக்கு வேண்டிய ஊரில் மறுபடியும் இறங்கி கொள்வோம், அல்லேலூயா. இதான் விசுவாசத்துக்கும் நம்பிக்கையும் உள்ள வித்தியாசம், அல்லேலூயா. இன்னும் வளர்ப்பதற்கு நேரம் இல்லை, உனக்கு புரியும் என்று விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா. இப்படி ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்குள்ள கொண்டு வந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கொண்டு, புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகளை கொண்டு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நாம் கட்டப்பட வேண்டும், அல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் விரும்பி வாசம் செய்வார், இருப்பார், அல்லேலூயா. அவருக்கு விரும்பாத அசுத்தம் நமக்குள்ளே வரும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். அவர் ஹல்லேலூயா துக்கப்படுவார், தொடர்ந்து துக்கப்படுத்தினா நம்ம விட்டு விலகி விடுவார், அல்லேலூயா. அப்போ இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தோடு கூட பரிசுத்த வாசம் பண்ணும்போது நம்ம இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக மாறிடுவோம், இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக அறிவிப்போம், அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள்ளே வரதுனால நம்ம பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவின் குணங்களை நமக்குள்ளே பார்ப்பாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும், இங்கே இருக்கிற இடம், உங்கள் இருக்கிற பட்டணம், இருக்கிற தேசம், ஹல்லேலூயா, உலகத்தில் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைக்கிற ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பின் வழிக்கு நம்ம சாட்சியாக மாறிடுவோம், அதை பேச ஆரம்பிப்போம், அல்லேலூயா. அவே ஒரு ஆவியின் வெளிப்பாடு பேச்சு என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்படி? ஆவியின் வெளிப்பாடு பேச்சு. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன், யோபு 7:11. யோபு 7:11. நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையால் பேசி என் ஆத்துமாவின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன். ஆவியின் வெளிப்பாடு நம்முடைய பேச்சு. கவிதையெல்லாம் சொல்லுங்க. எங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி, இந்த வேத புத்தகமே எப்படிப்பட்டது? பரிசுத்தவான்கள் தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையே இந்த வேத புத்தகம், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படி நம்முடைய ஆவின் வெளிப்பாடு முதல்ல பேச்சில் வெளியப்படும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அல்லேலூயா. அப்போது இந்த ஆத்மாவுக்கு 7 படிகள் இருக்குது, ஆவிக்கு 7 படிகள் இருக்குது, சரீரத்துக்கு 7 படிகள் இருக்குது. நான் வாசிட்டு போயிடுறேன், தொடர்ந்து இன்றைக்கி அதிகமாக டைம் இருக்காது. ஒரே ஒரு 7 படிகளை மட்டும், ஆத்மாவுக்குள்ள 7 படிகளை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக, அல்லேலூயா. அதே போல் சரீரம் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், நம்முடைய சரீரம் நமக்கு மாம்சத்தால், இரத்தத்தால், எலும்பு நரம்புகளால் உண்டான ஒரு மாம்சம், சரீரம் என்று வேதத்தில் போட்டிருக்கு. ஆகவே நமக்கு தெரியும். குறிப்பாக அதில் இரத்தம் மிக முக்கியமானது என்றால் அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது லேவியராகமம் அங்கு 17:12 மாம்சத்தின் உயிர்
அல்லேலூயா. இப்போ எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலும் ரத்தம் குறைஞ்சி போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல ரத்தம் ஏற்றுவாங்க. அல்லேலூயா. அதை ஆண்டவர் பலிபீடத்தின் மேல், அப்போ அந்த காலத்தில் ஆண்டவர் நியமித்த பாவ மன்னிப்புக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. பழைய ஏற்பாடு காலத்தில். புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனால நாம் இனி பலி செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காக பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார், என்னுடைய பாவங்களின் தன்னையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து நம்பிக்கை வைத்து இனி வாழ்ந்தா இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், அவர் சொன்னபடி நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற, அவர் சொன்னபடி நடப்பேன் என்று உடன்படிக்கை செய்கிற ஒரு காரியத்தின் நிமித்தம் அந்த பழமையான முறைப்படியில் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தாருங்கிற விசுவாசத்தினால நான் அவரை பின்பற்ற ஒப்பு கொடுத்தனால நமக்கு பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. சரி, இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது ஆவியினுடைய வெளிப்பாடு பேச்சுன்னு பார்த்தோம். இதுதான் 2 சாமுவேல் 23 நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. நம்மை கொண்டு ஆவியானவர் பேச வேண்டும். ரட்சிப்படையும்படியாக, பாவ மன்னிப்பின்படிய அறியும்படியாக, மெய் தெய்வத்தை அறியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு பேச வேண்டும். சரி, திருப்பி சரீரத்தில் இந்த ஆவியில் முக்கியமான ஒரு காரியம், இந்த ஆவி இருக்கிற இடம் வந்து எலும்பு என்று பார்க்குறோம். எங்கே இருக்குது? எலும்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 37:5 வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. ஆவி எங்கே இருக்குது? நான் சொல்ல, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பரவாயில்ல. ஆனால் அறிஞ்சு வேதத்தின்படி எங்கே இருக்குது? எலும்புகளில் இருக்குது. அல்லேலூயா. சரி, ரொம்ப அவனை குழப்பிக்க வேண்டாம். இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அப்ளிகேஷன் கொண்டு வந்து பார்த்தா புரியும். கத்திருந்த காரியங்களை ஆசைப்பாருங்க. அல்லேலூயா. ஆத்மாவுக்கே 3 நாள் பிரசங்கம் வேணும், ஆவிக்கு 3 நாள் பிரசங்கம், சரீரத்துக்கு 3 நாள் பிரசங்கம் வேணும். வசனம் அவ்வளோ வசனம் இருக்குது, இருக்கட்டும். இது புரிந்து கொள்ள முடியாத சொல்லப்படுது உங்களுக்கு. இப்போ வந்து சரி, இப்போ வந்து சரீரத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை சரீரத்தில் வரக்கூடிய சோதனை தான் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை. ஏன் சோதனை? அந்த மாம்சத்தில் உண்டாகக்கூடிய வலியானது தாங்க முடியாது. எனவே தான் யோபு வந்து எப்படி கேட்குறான், சாத்தா வந்து நீங்கள் வேலை எடுத்து நான் பாதுகாக்கிறீங்க, இவன் எதற்காகவும் தன்னுடைய எதையும் கொடுத்துருவான், ஆனால் இவன் சரீரத்தை கொடுங்க, நான் அவனுக்குள்ள பலகீனத்தை உண்டு பண்ணுறேன், வலியை உண்டு பண்ணுறேன், வேதனையை உண்டு பண்ணுறேன், அப்போது அவன் உண்மையாக இருக்குன்னா பார்ப்பான்னு சொல்லி கேட்குறான். அப்போது அது இருக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் நம்ம விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. சரி, இப்போது ஆத்மாவுடைய 7 படிகளை பார்த்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கூட சொல்ல போகிறேன். சரி, என்னுடைய அனுபவத்தோடு கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ வந்து ஆத்மாவுடைய 7 படிகள் என்று சொல்லும் பொழுது உணர்வுகள், 2 எண்ணங்கள், 3 நினைவுகள், 4 சிந்தனைகள், 5 யோசனைகள், 6 சித்தம், 7 இருதயம். இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆத்மாவை குறிக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த 7 படிகளும் எனக்குள்ள எப்படி வருது, ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. முதல் முறையாக நான் குவைத்துக்கு போன பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அங்கே போன பொழுது அங்கே உள்ள சபைக்கு போனேன். அது ஒரு ஆவிக்குரிய சபை. குறிப்பாக அது மாத்திரம் இல்லை, அங்கே வந்து அநேக வேளையில் பாஸ்டரை தவிர வெளியேருந்து வர ஆட்கள் தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்தியாவில் பெரிய ஆட்கள் தான் அங்கே பிரசங்கம் பண்ண வருவாங்க. ஆகவே அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. அல்லேலூயா. என்ன உணர்வு? நான் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியல, குறை உள்ளவன். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டு எனக்குள்ள என்ன வந்து, நான் ஆண்டவரை பற்றி அறிவில் குறை உள்ளவன். ஏன்னா இவங்க பிரசங்க அநேக காரியங்கள் எனக்கு தெரிய மாட்டேங்குது என்று சொல்லி முதல் முறையாக உணர்வு அடைந்தேன். அல்லேலூயா தான் முதல் ஸ்டெப். அல்லேலூயா. எனவே நான் என்ன பண்ணேன், இந்த இன்னும் பைபிளை அதிகமாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி உணர்வு அடைந்தேன். அல்லேலூயா. என்ன உணர்வு? நானுடைய வார்த்தை இன்னும் எனக்கு சரியாக தெரியல, அவன் இன்னும் அறியும்படிக்கு இன்னும் அதிகமாக பைபிளை படிக்க என்ன ஒப்பு கொடுத்தேன். அல்ல, இதுதான் உணர்வு. அல்லேலூயா. அப்போது
இது திருப்பி எப்படி வருது, எனக்குள்ள எண்ணங்களை உண்டு பண்ணுது. என்னன்னா, நான் என்னை ரொம்ப பக்திமான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி பார்த்தா நான் பக்திமான் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உண்டாயிடுச்சு. 2வது படி. 3வது, இதை குறித்த நினைவுகள் உண்டானது. ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதை குறித்து நினைக்கிற ஒரு காரியம், இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யலையா, இதை செய்யணுமே என்கிற ஒரு நினைவு உண்டாயிடுச்சு. அல்லது பழைய காலத்தில் எப்படி நம்மளே ரொம்ப பக்திமான நினச்சிட்டு இருந்தோம், அதெல்லாம் எவ்வளோ தவறு என்று சொல்லி நினைவுகள் உண்டானது. திருப்பி இதை சிந்திக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா, எப்படி நமக்கு எந்தெந்த காரியங்களை குறைவுபட்டோம். அல்லேலூயா, ஆண்டுடைய வார்த்தை இவ்வளவு இருக்குது, ஆனால் அந்த வார்த்தை தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கலை, நம்ம ஆண்டு விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அதை குறித்து சிந்தித்து, அல்லேலூயா, நான் அடுத்ததாக யோசனை செய்ய ஆரம்பித்தேன். எப்படி யோசனைன்னா, ஏற்கனவே நான் ஆண்டவருக்கென்று ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், அதுக்குரிய தகுதி பெறவில்லை, அதை குறித்து செயல்படுத்த வேண்டும், ஆண்டுடைய ஊழியம் செய்யும்படியான ஒரு பரிசுத்தமும் ஒரு தகுதியும் பெற வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறோம், இன்னும் தகுதி பண்ணல, அதை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா, அப்படி செய்யும் பொழுது ஆண்டுடைய சித்தம் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம் என்று ஒப்பு கொடுத்தேன். குறிப்பாக அங்கு நான் குவைத்தில் வேலையை பார்த்தது அரசாங்க பெட்ரோலிய கம்பெனியில். ஆனாலும் கூட அங்கு அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதியிருந்தோம், என்ன எழுதி கையெழுத்து போட்டிருந்தோம்னா, அதர் தேன் எனி கம்பெனி ஆக்டிவிட்டி யூ வில் சப்ஜெக்ட் டு டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டெர்மினேட், அதாவது கம்பெனி வேலையை தவிர எந்த வேலையை பார்த்தாலும் நீ உன்னை டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு காரியமாக இருக்குன்னு சொல்லி எச்சரிச்சதுனால நான் என்னை ஊழியத்துக்கு விட்டு அவ்வளோ போக மாட்டேன். அல்லேலூயா, நல்ல வேலையை விட்டு எப்படி போகிறது என்கிற ஒரு பெரிய இது இருந்தது. நம்ம ஊழியத்துக்கு போய் ஊழியம் பண்ணலாம்னு சொல்லி, ஆனால் தொடர்ந்து சத்தியத்தை கேட்க வேதத்தை வாசிக்க அல்லேலூயா. ஒரு சோதனை சொன்னாங்க ஜெபக்கூடத்தில், பிரதர் நீங்கள் நல்லா பைபிளை எடுத்து உடனே வாசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஏன் ஊழியத்துக்கு வர மாட்டேங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன், ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்துக்கு போக கிருபை செய்தார், பரிசுத்த ஆவியானவர் பலம் தந்தார். அல்லேலூயா. அப்போது இதான் ஆண்டுடைய சித்தம் என்று அறிந்து அன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒரு காரியம். ஒருவேளை வேலை பெருசான காரியம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கூட எப்படி உள்ளே போய் ஊழியம் செய்து பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் கடைசி ஸ்டெப்பு, இருதயம் மனப்பூர்வமாக செய்ய ஆண்டு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மனசு இல்லாத காரியம்லாம் மனப்பூர்வமாக ஆண்டுக்கு செய்ய ஒப்பு கொடுத்தார். இதான் ஆத்மாவுடைய 7 படிகள். நான் அதை வளர்க்கலை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னும் ஆவியோடைய 7 படி இருக்குது, சரத்துடைய 7 படி இருக்குது. ஒரு நாட்களில் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை புரிய வைத்து, ஆவி ஆத்மா சரத்தை ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால், ஒருவேளை நம்முடைய மரணம் முன்னிகளுமானால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு, நிச்சய ஜீவனை பெறுவதற்கு, பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு உதவி செய்வாராக. இது யார் கையில் இருக்குது? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்கள். யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. சொல்லுங்கள், நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. இதை உணர்ந்தா சரி. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க, எடுத்து சாப்பிட வேண்டியது நம்ம வேலை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மண்ணை கொண்டு தண்ணீரை கொண்டு, ஹல்லேலூயா, உம்முடைய வாயினாலே உம்முடைய சுவாசத்தை ஊதி, ஹல்லேலூயா, எங்களை ஜீவனுள்ள, ஹல்லேலூயா, ஆத்மா ஆவி சரீரமாக ஒவ்வொரு மனுஷனையும் படுத்திங்க, எங்களை படுத்திங்க. எவ்வளோ பெரிய உயர்தரமான படைப்பு தப்பானே. அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரை மெய்தியமாகிய உம்மை சேவிக்கும்படி 6வது அறிவாகியும் கொடுத்து, ஹல்லேலூயா, ஆடு மாடு விலங்கு பறவை அல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு தாவரம் அல்ல, உயர்ந்த படைப்பாக நீர் எங்களை படைத்தீங்க ஆண்டவரே. இந்த படைப்பில் நாங்கள் எங்களை காத்துக்கொண்டு உமக்கு பிரியமாய் வாழவும், உம்முடைய வார்த்தையின்படி வாழவும், ஆண்டவரை பரிசுத்தமாய் குற்றமில்லாமல் காத்துக்கொள்ளப்படவும், உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும் நாங்கள் தான் இதுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தில் உணர்ந்து ஆயத்தமாக உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமாய் ஆழமாய் கேட்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்கிற பைபிள் ஸ்டடியில் ஜனங்கள் மனப்பூர்வமாக உற்சாகமாக உம்மை தேடும்படி தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. இந்த காரியத்தை ஒழுங்காக செய்யவிட்டால் நிச்சயம் இழந்து நித்திய நரகத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு பரிதாபமான நிலைமையை சபையில் யாரும் பிறந்தபடிக்கு
நீங்கள் இங்கே எல்லாருக்கும் நீங்கள் கிருபையும் இரக்கமும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் விளையாடப்பட்டது, நீங்கள் இதுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டிங் ஆண்டவரே. நீங்கள் எவ்வளவு வேல்யூ கொடுக்குறீங்க தப்பனே. நாங்கள் இந்த ஆத்மாசத்துக்கு உயர்வு கொடுக்க, மதிப்பு கொடுத்து உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள, நித்திய காலமாய் உம்மோடு கூட பரலோகத்தில் வாழ எனக்கு கிருபை தாங்க, இரக்கம் தாங்க, தகுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்கு நேராய் என் மனசை திருப்பட்டும், மனம் திரும்பட்டும். உடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கட்டும், நடக்கட்டும், பரிசுத்தமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். சபையாய் கூடி ஜெபம் பண்ணுறோம். ஜெபிக்கிற யாரும் தயவுசெய்து நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நம்ம சபையாய் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சபையார் எல்லாரும் என்ன குறிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அதுக்கு ஆமென்றும் வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் சத்தம் உங்களுக்கு கேட்கணும். வெளியேருந்து யாராவது வந்தால் இங்கே இந்த கூட்டம் முழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது, தூங்கிக்கிட்டு இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மரிச்ச இடத்துக்கு வரல, அவங்க ஜீவனில் தேவனை ஆராதிக்க ஜெபிக்க வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற எல்லாருமே எங்கள் ஆண்டவர் கேட்பார். இந்த விசுவாசத்தோட வாயை திறந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதே பிரியமில்லை, எப்பொழுதும் முதல் ஜெபம் என் ஆணுடைய சத்தம். இதுக்காக தான் உயிரே கொடுத்தாங்க. உலக மக்களை எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிச்சா தானே ரட்சிப்பின் வழியை அறிவாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக சுவிசேஷத்துக்கான தடைகளை பார்க்குறோம். எல்லா தேசத்திலும் இன்றைக்கு நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, சுட்டு கொல்லப்படுகிற காரியங்களை பார்க்குறோம். அந்த இடத்துலலாம் ஆண்டவருடைய அதிசய கிரியைகள் நடப்பிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதை பார்த்து அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக மெய் தெய்வத்தை எல்லா ஜனங்களும் விரும்பி வாஞ்சித்து கேட்டு ஏற்றுக்கொள்ளும்படியான எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுவோம். பின்மாறி போன தேசங்கள், நம்முடைய சொந்த தேசம் இந்தியா, இலங்கை, இந்த கத்தார் தேசம், மத்திய கிழக்கு நாடுகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியான காரணங்கள் இன்னும் ஒவ்வொரு விசேஷ இடத்துல ஆணுடைய ஊழியம் நடைபெறுகிறது. காதுகளார், செவிடர் மத்தியில் ஊழியம், குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம், ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவர் மத்தியில் ஊழியங்களை பார்க்குறோம், சிறுவர் மத்தியில் ஊழியங்களை பார்க்குறோம். இப்படிப்பட்ட வித்தியாசமான ஊழியங்களை நம்ம பார்க்குறோம். இந்த ஊழியங்களுக்காக அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். மார்ஷல் மூலம் ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியங்களுக்கு சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்தில் சேர்ந்து தடுத்திருப்போம். கிருபை இருக்கிற நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நம்முடைய பாதப்படியிலே ஆண்டவரே நாங்கள் கொண்டு வருகிறோம். தகப்பனே, இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்துல ராஜா நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரை இதோ கூடி ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை ராஜா நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவன் தாமே ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரத்திலிருந்து எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்று எங்களுக்கு பதில் தருகிற நல்ல தகப்பனா, எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா ஆண்டவரே, முதலாவது தகப்பனே இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற பிள்ளைகளாய் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே இதோ ராஜா ஹல்லேலூயா எங்கள் சபையில் ஏறெடுக்கிற ஆண்டவரே ராஜா எல்லா வித ஸ்தோத்திரம் ஊழியங்களும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, தூதர்களை காற்றாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் வழி நடத்துகிற தேவன் எங்களுடைய சபையில் தேவன் தாமே ராஜா. உற்சாகத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்பி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகளின் தேவன் இந்த சபையில் நீங்க எழுப்பி தரும்படி ஆக ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்று ராஜா இதோ வந்து போகாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ராஜா அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள என் தேவன் தாமே ராஜா ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரை நீங்க நிரப்பும்படி ஆக ஜெபிக்கிறோம். விசிஷ்டமாக ஆண்டவரே ஹல்லேலூயா ராஜா, அந்த நாட்களில் என் தேவன் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை என் தேவன் நீங்க காமிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த பயம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலும் உணர்வு உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே செயல்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை நீங்க கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தம் ராஜா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஆண்டவரே, நீர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஹல்லேலூயா தகப்பனே
தேவன் சொல்றீங்களே ஆண்டவரே, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்ட்டு ஆண்டவரே. இதோ ஒவ்வொருவரும் தகப்பனே என்னை அனுப்புங்க, நீ எஸ்ஐயாவை போல எழும்பத்தக்கதா என் தேவன் ஒவ்வொருவரையும் உணர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிறோம். ஆனாலும் என் தேவன் ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, இதோ ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை நீங்கள் அனுப்பும் போது இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் என் தேவன் தாமே ராஜா, நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை என் தேவன் அந்த நேரத்தில் பேசுகிறவராக எங்களோடு கூட இருக்கிறபடினால இதோ ஆத்துமாக்களை கேளுங்கள், கொள்ளை பொருளாய் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாஞ்சிய ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாள் எங்கள் சபையில் நீங்கள் கொடுங்க. இதே போல தகப்பனை விசேஷமாக ராஜா, எங்களுடைய இலங்கை இந்திய தேசங்களில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரன் இந்த நாட்களை நீங்க பலப்படுத்தி கனப்படுத்தி வழி நடத்துங்க. என் தேவன் தூதர்களை காற்றாக, ஊழியக்காரர்கள் அக்கினி ஜுவாலைகளாக வழி நடத்துகிற தேவன் என் தேவன் தாமே ராஜா. ஹல்லேலூயா தகப்பனே, அவர்கள் வார்த்தைகளை சுமந்து செல்லும் போது என் தேவன் ஆண்டவரை, அந்த ஆண்டவரை ராஜா ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் நடந்தது போல இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை என் தேவன் இந்த நாட்களில் நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஆண்டவர். என் தேவன் தாமே ராஜா, உம்முடைய பிள்ளைகள் அதற்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை தேவன் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் தாமே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு ஜனங்களுக்குள்ளாக துரிதமாய் கடந்து செல்ல என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அநேகருடைய ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ராஜா. சுவிசேஷம் ஆண்டவரே அப்பா பிரசங்கிக்கிற அந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இதோ பிசாசானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதுனால ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தின் ஒளி ராஜா அவர்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடாதபடிக்கு இருக்கிறதே தகப்பனே. என் தேவன் ஆண்டவரே மனக்கண்களை இந்த நாட்களை நீங்க திறந்து கொடுக்கும்படியாக உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் தகப்பனே திருச்சபைகளுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளான ஒரு மன மாற்றத்தை என் தேவன் நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அழிப்பதற்காக அல்ல, அவைகள் ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவரே. அந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக ஒளியாக பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் அப்படியான மாற்றங்களை கொண்டு வாங்க எங்களுடைய தேசங்களில். தேவன் அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே இதோ ராஜா மிடில் ஈஸ்ட் தேசங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த தேசத்து ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறியணும் தகப்பனே. ஆண்டவரே அன்று நேபுகாத் நேச்சர் அறிக்கையிட்டது போல ஷத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கையிட்டது போல இந்த தேசத்தில் ஆண்டவரே வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவர் அவர் ஒருவரே என்பதை ஆண்டவரே, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே, இயேசுவே அல்லாமல் ஆண்டவரே ஒருவரும் அவரிடத்தில் செல்லான் என்பதையும் தகப்பனே, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் உணரும்படிக்கு தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டால் தொடர்ந்து அடுத்த ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபணும். குறிப்பாக அடுத்த ஜெப குறிப்பு நம்முடைய சபை மெம்பருக்காக பண்ணக்கூடிய ஜெபம். அநேகருக்கு வேலை இல்லை அல்லது வேலை முடிய போகுது அல்லது விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும், நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கல, நிறைய பேர் கேஸ் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் போய் அப்ளை பண்ணியிருக்க வெப்சைட்டில் அப்ளை பண்ண காரியங்களும் உண்டு. இந்த காரியம் எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கிருபையும் வழிநடத்தலும் உண்டாகும்படியாக எல்லாம் மாறும்படியாக நாம் ஜெபிக்கிற நிமித்தம் புது ப்ராஜெக்ட்ஸு கிடைத்து நம்முடைய கம்பெனி ஆசிர்வதிக்கப்பட நிமித்தம் நாம் தொடர்ந்து ஆசிரிக்கப்பட சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட இதற்காக நம்ம ஜெபணும். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய வயோதிக பெற்றோர்கள் ஊரில் இருக்க
இருக்கிறவங்களுக்காக ஜெபம், சோத்தோடு பலத்தோடு அவளை காத்துக்கொள்ள ஜெபம். ஊரில் மாத்திரம் இல்லை, இங்கேயும் படிக்கிற பிள்ளைகள், குறிப்பாக 10th +2 எக்ஸாம் எதிர்கொள்கிற பிள்ளைகள் ப்ராக்டிக்கல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஆண்டவர் நல்ல ஞானம் கொடுத்து சமயத்தை புத்தி கொடுத்து சிறப்பாக செய்யவும், நல்ல உயர்கல்விக்காக ஏற்ற மார்க்குகள் வாங்கவும் இப்பொழுதே ஆயத்தமாகும்படி பிள்ளைகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியான ஒரு கிருபைகளை கொடுக்கும்படி, அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கும்படி ஆசீர்வதிக்கும்படியாக அதற்காக சொன்னோம். ஹல்லேலூயா. ஊரில் மற்றவங்க விட்டு வந்த எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரிய பிள்ளைகளாக அவள் வளர இதற்காக ஜெபம். விசேஷமாய் நாட்டில் நடக்கிற எல்லா விதமான தீய குணங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அடிமை ஆக்கப்பட்ட அநேக காரியங்கள் எப்படி உலகத்தார வஞ்சித்து உலக மக்களுக்கு தீமையை கொண்டு வருதோ அப்படி இல்லாதபடி, இப்படிப்பட்ட காரியங்களாக சபையின் பிள்ளைகள் விழுந்து விடாதபடி, ஆப்படாதபடிக்கு, இன்னும் அப்படிப்பட்ட வஞ்சனையில் மற்ற மக்களுடைய உலகத்தினுடைய வஞ்சனையில் பாதிக்கப்படாதபடிக்கு அவளுக்காக நம்ம ஜெபம். விசேஷமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த குளிர் காலத்தில் நமக்கு அனைத்து இந்தியாவும் சரி இங்கேயும் சரி குளிரானது பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குளிரால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகம் பேர், குறிப்பாக ஒரு பாப்பாவுக்காக ஜெபம் அம்மா கேட்டிருக்காங்க. அந்த பாப்பா பேர் ஹெட்லின். அந்த பாப்பாவுக்கு நிமோனியா காய்ச்சல். அதுக்கு நம்ம சபையாக சேர்ந்து ஜெபம் போகிறோம். அந்த பாப்பா பேர் சொல்கிறேன், பாப்பா ஹெட்லின். நிமோனியா காய்ச்சல் இருக்குது. அந்த பாப்பாவுக்கு ஜெபம், நிமோனியா காய்ச்சல் மாறும்படியாக ஜெபம், இனிமேல் யாருக்கும் பாதிப்பு வராதபடி ஜெபம். கர்த்தர் இந்த காரியங்களை விசேஷமாய் நம்முடைய சபையின் பிள்ளைகள் இந்தியா இலங்கையில் மாத்திரலாம், இதையும் தாண்டி மற்ற தேசத்தில் படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாருக்கும் கூட அவனுடைய பாதுகாவல் இருக்கும்படியாக ஜெபம். விசேஷமாய் சபையின் பிள்ளைகளுடைய போக்கிலும் மரத்தில் கூட எந்த விபத்து மோசங்கள் நாசங்கள் வராதபடி அதற்காக ஜெபம். இதற்காக பொன்ராணி ஜெபம். எல்லாரும் கூட சந்திச்சு சுருக்கமாக ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அப்பா ஸ்தோத்திரம். காலை ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய அப்பா ஓய்வு நாளிலும் அப்பா காலை வேளையிலே ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்காக நம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. தேசத்தில் அப்பா வந்து அப்பா அநேகர் வேலைக்காக காத்திருக்கிறாங்க அப்பா. வேலை ஸ்தலத்தில் அப்பா ஒவ்வொருடைய கண்களில் இறக்கத்தை தயவை காண்பீங்க அப்பா. ஸ்தோத்திரம். விசா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. என்ஓசிக்காக காத்திருக்கிறாங்க, விசா அப்பா டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் அப்பா ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தில் வஞ்சிக்கப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அப்பா நீதியை நீங்கள் செய்யும்படியாய் அப்பா ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகள் அப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு விரதமாக ஏற்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே கிரிகளிலிருந்தும் கர்த்தர் அப்பா பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம். விட்டு வந்த ஒவ்வொரு பெற்றோரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வயதான காலங்களில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்கள் சுகவீனங்களுக்கும் பிள்ளைகளை அப்பா விலைக்கு மீட்டு பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கிருந்து நல்ல செய்திகள் வரவும் இங்கிருந்து நல்ல செய்திகள் அனுப்பப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தில் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அநேகருக்கு நீங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலத்தில் உடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அப்பா ஸ்தோத்திரம் நெருக்கப்படுகிறாங்க அநேகர் அப்பா உண்டு கத்தாவே. எல்லா நெருக்கங்களையும் கத்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. குடும்பத்தில் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே நன்மைகளுக்காக காத்திருக்கிறாங்க. நெடுங்கலமாய் காத்திருக்கிற காரியங்கள் உண்டாப்பா. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, இன்னும் சுகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டாப்பா. இன்னும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காத்திருக்கிற காரியங்களில் கர்த்தர் நீங்கள் அப்பா அந்த நன்மைகளை ஏற்ற நேரத்தில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் சாட்சியாய் அப்பா எழுப்பி அப்பா சபையில் அப்பா நீங்கள் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய விசேஷத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. வாலிய பிராயத்தில் அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண கிருபை தாங்க. இன்னும் அநேக சிற்றின்பங்களுக்கு அடிமைகளுக்கு அடிமைத்தனங்களுக்கு இன்னும் போதைகளுக்கு அப்படியாய் அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே உலகத்தால் தங்களை கரைபடுத்தாதபடி அப்பா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுத
எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய விசேஷித்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞாபக சக்தியை தாங்க, ஞானத்தை தாங்க, ஞானத்தை தருகிறவராகிய உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பித்து தாங்க. நல்ல மதிப்பெண்களோடு எங்கள் பிள்ளைகள் வெற்றி சிறக்க கிருபை தாங்க. இன்னும் உயர் கல்விக்காக ஆயத்தப்படுகிற எல்லா அப்பா காரியங்கள்லையும் அப்பா உடைய கரம் கூட இருக்கட்டும். இன்னும் விசேஷித்த அப்பா எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளோடும் உடைய அன்பின் கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற இயேசப்பா. இன்னும் அப்பா தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோராக இருந்து வழி நடத்துங்கப்பா. உலகத்தால் அப்பா ஸ்தோத்திரம் கரைபடுத்தாதபடி அப்பா ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிற இடங்களில் சாட்சியாய் உப்பாய் ஒளியாய் பிள்ளைகளை நீங்கள் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த அப்பா குளிர் காலங்களில் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களுக்கும் சுகவீனங்களுக்கும் பிள்ளைகளை நீங்கள் விலக்கி மீட்டு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷித்த ஜெபக்குறிப்பாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிறுமி பாதிக்கப்பட்ட அப்பா மகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிமோனியாவினாலே பாதிக்கப்பட்டு அப்பா ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்பா வேண்டிக் கொண்ட காரியங்கள் அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அப்பா கர்த்தர் அப்பா நல்ல சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற நம்முடைய தழும்புகளால சுகத்தை தாங்க. யெகோவா ராஃபா என்ற நாமத்தினால வருகிற அப்பா சுகத்தை தருகிறவர். படுக்கையில வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன் என்று சொன்னீங்கப்பா. பரிகாரியாய் கர்த்தரே அப்பா ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள எங்க ஜெபம் பிணியாளிகளை எப்பொழுதே ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சாட்சியாய் நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவரே குடும்பத்தில் கடன் பிரச்சனைகளோடு பாரங்களோடு இருக்கிறாங்கப்பா. இந்த நேரத்தில் அப்பா இங்கே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே கண்ணீரோடு கவலையோடு வெளியே செல்ல முடியாத பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்பா விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மீதியான ஜெப அப்பா நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. ட்ரம்ப் ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் வைரக்கியமாக உள்ளால் நினச்சோம். பட் அவர் செய்கிற அநேக காரியங்கள் அதை நம்ம பேச முடியாது, இருக்கட்டும். அல்லேலூயா. அது ஒரு ஆகவே இந்த நாட்களிலே இந்த யுத்தங்கள் ஈரானுக்கு வராதபடிக்கு யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஆண்டவர் இந்த யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணி சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபணும். விஷயமாக இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபணும். அந்த தேசத்துக்கு விரோதமாக எந்த தேசமும் எழும்பாதபடிக்கு ஹல்லேலூயா. அங்கே அந்த ஜனங்கள் ஆண்டுடைய ஜனங்கள் சுகமாய் ஜீவனம் பண்ணும்படி விசேஷமாய் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக நம்ம ஜெபணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குறிப்பாக தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்காக ஜெபணும். ஆண்டுடைய ஊழியம் எளிதாய் நடைபெற எந்த தடையும் இல்லாதபடி இருக்கிற ஒரு அரசாங்கம் வரும்படியாய் தமிழ்நாட்டை ஆசீர்வதித்து தரும்படியான ஒரு அரசாங்கம் வரும்படியாக இருக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம். யுத்தங்களை ஓயப்படுகிற இன்றைக்கு வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா யுத்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து ஆண்டுடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படும்படியாக சொன்னோம். குறிப்பாக அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலக ஜனங்கள் எல்லாரும் கூட இந்த காரியத்தில் தங்களை ஆண்டவர் தேடுற ஜனமாய் மாறும்படியாக அவளுக்காக நம்ம சொன்னோம். இந்தியாவில் உள்ள நெருக்கப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இலங்கையில் விக்கிரக ஆராதனை மந்திரவாதிகளை நம்புகிற பேய் பிசாசுகளை நம்புகிற காரியங்களை விட்டு தெய்வத்தை அறியும்படியாக இலங்கை தேசத்துக்காக ஜெபம். இந்த காரியங்களுக்காக ஹல்லேலூயா ஜோனதா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்கு ஸ்தோத்திரம் எஸ்பா. எங்களை மட்டும் ஏந்தி தாங்கி சுமந்து காத்துற மீனானி கிருபைக்காய் நன்றி தகப்பனே. நன்றி ராஜா ஸ்தோத்திரம். இந்த வேளையில எஸ்பா நாங்கள் ஒரு மனதை கூடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்க போகிற விண்ணப்பங்களுக்கு நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தாங்க எஸ்பா. கூட இருங்க எஸ்பா தகப்பனே. இந்த வேளையிலும் எஸ்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பொலிட்டிக்கலாக இருக்கிற நிறைய விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ட்ரம்ப் கூட இருங்க எஸ்பா. நீங்கள் எஸ்பா இந்த மாதிரி யுத்தங்களை ஓய பண்ணிக்கிறது அல்லவா, நீங்கள் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க எஸ்பா. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் எஸ்பா. வேதத்தின்படி அநேக காரியங்கள் நடக்கிறத நாங்கள் கண்கால நாங்கள் பார்க்குறோம் எஸ்பா. நீங்கள் கூட இருங்க எஸ்பா. இந்த யுத்தங்கள் எல்லாத்தையும் ஓய பண்ண செய்யுங்க எஸ்பா. ஈரான் கூட ஒரு 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 சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க எஸ்பா. கூட இருங்க எஸ்பா. எங்களுக்கு எந்த விதமான விபத்து மோசனாஸ்போ ஏற்படாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. அந்த நாடுகளில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ்பா. நிறைய பேர் கஷ்டப்படுறதை நாங்கள் பார்க்குறோம் எஸ்பா.
கூட இருங்க ஏஸ்பா, நோக்கி பாருங்க தகப்பனே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். கூட இருங்க ஏஸ்பா. அதே போல் யுக்ரைன், ரஷ்யா போன்ற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏஸ்பா. யுத்தங்கள் அங்கே இன்னும் நடைபெற்று கொண்டிருக்குது ஏஸ்பா. யுக்ரைனில் நாங்கள் பார்க்குறோம், நிறைய ஜனங்கள் வந்து கஷ்டப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். விமன், சில்ட்ரன், நிறைய பேர் வந்து அவங்க ஹிடன் ஷெல்டர்ஸ்லேருந்து அவங்க வந்து என்னைக்கு எப்போ நடக்குமோ அவங்க வந்து உயிருக்கு அவங்க பிடிச்சு கொண்டு இருக்காங்க தகப்பனே. அவங்க கூட இருங்க ஏஸ்பா. அவங்களுக்கு ஒரு பூர்ண விடுதலையை கட்டளையிடுங்க ஏஸ்பா. சந்தோஷமும் சமாதானத்தோடு அவங்க நிற்பங்க ஏஸ்பா. இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வைத்தாங்க ஏஸ்பா. கூட இருங்க ஏஸ்பா. இந்த மாதிரி நாடுகள் ஏஸ்பா இன்னும் ஜனங்களுமே தேட உதவி செய்யுங்க ஏஸ்பா. இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதே எங்கள் வாழ்க்கை எப்படி இந்த மாதிரி எப்போ மாறுங்கிற நிலைமையில் இருக்கும்போது உண்மை தேட, உங்களோட வார்த்தையை தேட, கீழ்ப்படி ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஏஸ்பா. எங்களை ஆவியாத்மா சரித்தில் உண்மை முற்றிலுமாக நீங்கள் ஏஸ்பா சமாதானத்தின் தேவன் தான் தாமே இந்த மாதிரி எங்களுக்கு முற்றிலுமாக சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க ஏஸ்பா. இந்த உலகத்தில் எங்களுக்கு சமாதானத்தில் கட்டளையிடுங்க. இந்தியா எங்கள் தேசங்கள் ஏஸ்பா எலெக்ஷன்லாம் வருது தகப்பனே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். கூட இருங்க தகப்பனே. எங்கள் தேசத்தில் நீங்கள் ஏஸ்பா பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஏஸ்பா. இந்த மாதிரி மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்கிற அராஜகங்களை நீங்கள் அதுக்கு எல்லாத்தையும் நீங்களே அதை வந்து முற்றிலுமாக அதை முடிய கிருபை செய்யுங்க ஏஸ்பா. நாங்கள் சந்தோஷத்தோட சமாதானத்தோட சுவிசேஷத்தை எங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க உதவி செய்யுங்க ஏஸ்பா. கிறிஸ்துவத்துக்கு எதிராக செய்யப்படுகிற காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏஸ்பா. அது முற்றிலுமாக முடிய உதவி செய்யுங்க ஏஸ்பா. கூட இருங்க ஏஸ்பா தகப்பனே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இலங்கையில் நடக்கிற ஏஸ்பா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏஸ்பா. இந்த மன விக்கிரக ஆராதனை, இந்த மாதிரி இந்த அசுத்தமான காரியங்களில் ஈடுபடுறதெல்லாம் ஏஸ்பா தகப்பனே முற்றிலுமாக அது வந்து முடிக்க கிருபை செய்யுங்க ஏஸ்பா. அது மாத்திரம் இல்லை, அங்கே இருக்கிற அந்த காரியங்களில் ஈடுபடுற ஒவ்வொரையும் நீங்கள் சந்திங்க ஏஸ்பா. அவங்க மனதில் நீங்கள் பேசுங்க ஏஸ்பா. ஆவியானவர் தாமே அவங்க உள்ளத்தில் கிரியை செய்யுங்க ஏஸ்பா. உங்களுடைய வார்த்தையை சென்று அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர கிருபை செய்யுங்க ஏஸ்பா. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இப்போ எங்கள் ஜனங்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஏஸ்பா. மீதி உள்ள வேலை நீங்களே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வேலை எடுத்துங்க. மீப்பர் மச்சனமாக இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம செம்மணம் போகிறோம். விசேஷமாய் சபை வாக்குத்தத்தின்படி எப்படி நமக்கு எதிரான காரியங்கள், எதிரானவர்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த தள்ளப்பட்ட தூதனுடைய அந்தார வல்லமை என்று பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த 7 விதமான எதிர்ப்புகளை பார்க்குறோம். அவமதிப்பு, நிந்தை, மனமடிவு உண்டாக செய்தல், நமக்கு எதிராக இருக்கிற எரிச்சல், யுத்தம், ஏகமாய் கூடின காரியம், சபதம் செய்த காரியம் எல்லாம் கூட இருந்தால் கூட தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இறங்கி அவர் விடுதலையை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கி பல்வேறு ஒவ்வொருத்தர் தனியாக போய் கேட்டதான் சொல்லுவாங்க, இவ்வளவு காரியம் என் மனசில் இருக்குது, இவ்வளவு காரியம் என்னை பயமுறுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, கண்ணீர் விட்டுட்டுருக்கேன் என்று சொல்லும்படியான காரியங்கள் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. இதனாலே சபைக்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் எதிரான காரியங்கள்லாம் சாதகமாக மாறும்படி நம்முடைய ஆண்டவர் சகல காலத்திற்கு உரியவர். காலங்கள் அவருடைய கையிலே இருக்கிறது. எதிரான காரியத்தெல்லாம் நமக்கு சாதகமாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் ஒருவரே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சந்திச்சோம் பண்ண போகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வேதனை, ஆண்டவர் உண்மையிலே இருக்கிறாரா, என் ஜெபத்தை கேட்கலையா என்கின்ற அளவுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பார்க்குறோம். வாழ்க்கையே கண்ணீர் தானா என்கின்ற கேட்குறோம். ஆனாலும் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், தப்பிக்க செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆறுகளையும் நெருப்பையும் கடந்து வந்தோம். அல்லேலூயா. ஆனாலும் முடிவிலே அவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆனந்த சத்தத்தோடு பலியிடும்படியான கிருபைகளை கொடுத்தார். ஆற்றை கடக்க வேண்டிய காரியம் இருந்தது, தீயை கடக்க வேண்டிய காரியம் போல, அவ்வளவு நெருப்பை போல உள்ள சோதனைகள் உண்டு. ஆனாலும் கூட என் ஆண்டவர் விடுவிக்கிறவர் என்று சொல்லி, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்க முடியாது. சமீபங்களை எல்லா கண்ணீரையும் மாற்றும்படிக்கு, விடுதலை தரும்படி இதற்காக ஜெபம் வணங்கா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை வேளையில் தகப்பனே, நாங்கள் சபையாராய் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த இடத்தில் வரவும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டில் ஆண்டவரே, இந்த முதல் மாதத்தை ஆண்டவரே அப்பா நீர் கடக்க செய்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை தகப்பனே. இம்மட்டுமா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரை தப்புவித்து ஆண்டவரை நடத்தின உமது அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு சபையை தந்தீரே தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சபையிலே நல்ல ஆண்டவரே அப்பா ஊழியக்காரரை கொடுத்தீரே அப்பா. அப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஐயாவுக்கும் ஆண்டவரே அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து தகப்பனே நீர் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே உம்மண்டையிலே சேர்க்க தகப்பனே, ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்த அப்பா நீர் ஆண்டவரே இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையிலே வருகிற ஒவ்வொருவரும் தகப்பனே எவ்வளவோ பாரங்களோடு வேதனைகளோடு ஆண்டவரே மன கலக்கங்களோடு ஆண்டவரே வெளியிலே சொல்ல முடியாம யார் என்ன சொல்வாங்களோ நம் சொன்ன என்று ஆண்டவரே வேதனையோடு தவிப்போடு வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவரே அப்பா நீர் மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே வார்த்தையின்படி தேற்றும்படியாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஒரு தாயாய் தகப்பனாய் இருந்த ஆண்டவரே அரவணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்தித்து தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புதிய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆலய கட்டுமான பணிக்கான தேவைகளை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வாக்கு கொடுத்தபடி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சபையை தந்தீரே அப்பா. அதனுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே கொடுக்கிற உள்ளங்களை நீர் ஏவி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உதார்த்தமான காணிக்கைகளை ஆண்டவரே கொடுத்து தகப்பனே எந்த குறைவும் இல்லாதபடி ஆண்டவரே அந்த சபையை கட்டி முடித்தப்பா நாங்கள் அதில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே துதிக்க ஆராதிக்க அப்பா எங்களை ஆண்டவரே நீர் அதில் அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே எங்கள் சபைக்கு கொள்ளை பொருளாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒரு ஆத்துமா கூட ஆண்டவரே வீணாய் போய்விடக் கூடாது தகப்பனே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டுவிட்டு தகப்பனே வழியில் விழுந்த விதையை போல ஆண்டவரே அல்ல தகப்பனே 30, 60, 100 ஒவ்வொரு ஆத்மாவும் பலன் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே நாங்கள் நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் சபையும் ஆண்டவரே நீர் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா விசேஷமாக ஆண்டவரே அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கால்களில் இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மான் கால்களை போல ஆண்டவரே அந்த கால்களை மாற்றும்படியாய் அப்பா முன்பு போல தகப்பனே அவர்கள் ஓடி இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்த தகப்பனே நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சபையாராய் சேர்ந்த ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அறியாமல் அந்த கால்களில் ஒரு அணு கூட அசையாது தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயாவையும் பலப்படுத்தி தகப்பனே அப்பா பூர்ண ஆயுசை கொடுத்தாண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக ஓட தகப்பனே நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணை போதகரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க தகப்பனே. எங்கள் சபையை ஒரு குடும்பமாய் ஆண்டவரை கொண்டு செல்ல தகப்பனே நீர் இன்னும் அதிகமாக இந்த ஊழியத்தில் ஈடுபட தகப்பனே. இன்னும் அநேக ஆத்மாக்கள் இந்த ஊழியத்தில் ஈடுபடாப்பா நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்கிறோம். துதி கனமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான உபவாச நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் நமக்கு பிரியமான நாளாக நாங்கள் எல்லாரும் அனுசரிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அப்பா உபவாசத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். கிருபையாக இறங்குங்கப்பா. அந்த நேரத்தில் சிவமலருக்காய் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆண்டவரே விரோத சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரத்தத்தினாலே முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிறதான ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்கு படிக்க விசேஷமாக இந்த பரீட்சை நாட்களில் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து தேவ ஞானத்தினால் நிரப்பி எல்லா ஆண்டவரே படிப்பில் சிறந்து விளங்க நன்கு பரீட்சை எழுத நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள நல்ல உயர் படிப்புகளை படிக்க அன்று என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்கிறத பிள்ளைகளுக்கு நீங்கள் உம்முடைய சித்தத்தை நீங்கள் வெளிப்படுத்தி நீங்கள் கொண்டு போய் ஆண்டே அவர்களை அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கொண்டு விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டே துக்கானில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பகுதியில் நல்ல ஒரு எழுப்புதலை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. நீங்கள் கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு வாரம் அவர்கள் கூடி ஜெபிக்கிறத அறிவிங்கப்பா. அந்த ஜெபத்தின் முக்க அநேகர் வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. அந்த குழு மூலமாக அநேகரை நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சகோதரன் தினேஷ் அவருடைய முழு குடும்பம் உறவினர்கள் ஆண்டவரே அவருடைய கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட தேவ கிருபை செய்யுங்க. சகோதரனையும் குடும்பத்தாரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரன்
வேல் என்பவர்களுடைய அவனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டரே, அவங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலாக அவங்களுடைய மகன் ஸ்கூலுக்கு போகவில்லை என்று எழுதியிருக்கிறாங்கப்பா. கிருபையாக இறங்குங்க ஆண்டவரே. நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த பிள்ளை கர்த்தாவே, ஆண்டரே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு விருப்பத்தை கட்டளையிடுங்க. எதற்காக பிள்ளை ஸ்கூலுக்கு போகவில்லைங்கிறது எங்களுக்கு தெரியலப்பா. நீங்கள் தயவாக இறங்க அந்த சிறு உள்ளத்தில் ஆண்டரே என்ன பாரமோ என்ன கஷ்டமோ நாங்கள் அறியோம் ஐயா. நீங்கள் ஆவியான இந்த வேளையில் பிள்ளை அதிலேருந்து விடுவித்து கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே மகன் ஆண்டரே ஸ்கூலுக்கு போக சந்தோஷமாக போக நல்லா படிக்க ஆவியானவர் அப்பா பிள்ளையை ஆட்கொண்டு நீங்கள் நடத்தும்படியா அவன் சீக்கிரத்தில் உற்சாகத்தோடு அவன் போகிறான் ஸ்கூலுக்குங்கிற செய்தியை நாங்கள் கேட்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நன்கு படிக்க விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியான பிள்ளையாக ஆண்டரே நீங்கள் பிள்ளையை அபிஷேகித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கிருபையாக இறங்குங்கப்பா. நான் கடந்த 3 நாள் தானாகவே ஸ்கூலுக்கு போகிறார் என்று எழுதியிருக்கிறார்ப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்துல எல்லா ஜெபிக்கிற ஜெபங்களுக்கும் நீங்கள் ஆமேன்னு பதில் தருகிறீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவரீர் கிருபை செய்யுங்க. நல்ல உறவு, நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அந்த இடத்துல நமக்கு பயந்த பிள்ளைகளுடைய ஐக்கியம் கிடைக்க தேவரீர் கிருபை செய்யுங்க. அந்த சகோதரனுடைய உடம்பில் இருக்கிற எல்லா பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் பலத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. நீங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். இங்கே தனிமையில் இருந்து வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரெஷர் சுகர் மத்தியில் சரியான சாப்பாடு சமைத்து உண்ண முடியாத நிலைமைகள் கர்த்தாவே, மிகவும் கஷ்டமான பாடுகள் நிறைந்த வாழ்க்கை ஐயா. யாரிடையத்தையும் போய் ஷேர் பண்ண முடியாத வாழ்க்கை தகப்பனே. ஒவ்வொருடைய உடம்பை நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன பலவீனங்களோ இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்களோ கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால ஒவ்வொருடைய பலவீனங்களும் நீங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத பலத்தினால ஒவ்வொருவரும் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் எங்களுடைய பலனப்பா. என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில அன்பு கூறுவேன் தாவீது சொல்றது போல அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்கள் உம்முடைய உன்னத பலத்தினால நீங்கள் இடைக்கட்டுங்க. உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினால உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே வருகிறதான அந்த உன்னத பலனை ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நல்ல வேத தியானம் ஜெபத்தில் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் வழி நடத்தும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சோன் வினோத் கூட குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் குடும்பத்தில் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. நல்ல உடல் நலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அவருடைய படிப்பிற்கு ஏற்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வேலை, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்க கிருபை செய்யுங்க. தயவாக இறங்குங்கப்பா. நீங்கள் கர்த்தாவே அப்படியே இந்த இடத்துல தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் ஊதிய உயர்வுகள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். வேலை இல்லாமல் கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா காத்திருக்கிறதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்காக காத்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்திற்கும் உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லையப்பா. எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து ஆனந்த சந்தோஷத்தினால நீங்க நிரப்ப போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய சிறு பிள்ளை ஹேர்லின்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த சிறு பிள்ளைடைய நிமோனியா காய்ச்சலுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த நோயிலிருந்து பூர்ண விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் உச்சந்தலின் உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தம் குழந்தைக்குள்ளாக கடந்து சென்று பூர்ண விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டு நாங்கள் எப்போ முதன்கிழமை ஜெபத்தில் ஜெபிக்கிறதான கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வலியோடு வேதனைகளோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். எல்லாருடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோமாப்பா. இந்த நேரத்தில் எங்களுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆமேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்றைய பிதாவானவர் மகிமைப்படும்படியாக கொடுத்த விடுதலைகளுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் ஆவி ஆத்மா சரத்த வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி காத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான பரிசுத்த பிள்ளை மாற கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனை தொடர்ந்து ஆசீர்வதித்தாங்க. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீ பதில் கொடுத்து நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலவற்றையும் வராது. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தன்னை ஒப்பு கொடுக்க ஆவி ஆத்மா சரத்தை பரிசுத்தமாய் காக்க ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. ஆமென்.